என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசனைகள் மத்தியிலே இறங்குவதற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அப்பா, இந்த மத்தியான வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே நீங்க அசைவாடுங்க ஆண்டவரே. வேதனையோடு வந்திருக்கிறீர்கள், கட்டுகளோடு வந்திருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. வேத வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாய் மனக்கண்கள் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-7 வரை எல்லாரும் சத்தமா வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும், சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வேகமா எடுத்து என்னோட சேர்ந்து வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரம். நான் எப்படி வாசிக்கிறேனோ அப்படி நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும், சரியா? வாசிக்கும் போதே அப்படியே மனசில் பதிஞ்சிடணும். நம்ம வாசிக்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவன். ஸோ இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுதே இதற்குள்ள ஆவியும் இதற்குள்ள ஜீவனும் நமக்குள்ளே கடந்து வரணும். ஒவ்வொரு முறையும் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ள ஆவியின் அபிஷேகம் பெருகணும், அவருடைய ஜீவனும் நமக்குள் பெருக வேண்டும். அல்லேலூயா. முதல்ல சேர்ந்து வாசிப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆவியானவர் சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு, நான் சொல்கிறதெல்லாம் நீ எழுது. முக்கியமாக சொல்கிற காரியம் முதலாவது சபைகளுக்கு பேசுகிறாரு. அதில் முக்கியமான ஒரு சபை எபேசு சபை. இந்த எபேசு சபையில் ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? எத்தனை பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தெல்லாம் படிச்சிருக்கீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சரி, ஒவ்வொரு எத்தனை சபைகள் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்த எத்தனை சபை? நல்ல சபை சொல்லுங்கள். எந்த சபை? 3 சபை குறை இல்லாத சபை. பிலதெல்பியா, ரைட். அப்புறம் படிக்கணும் பைபிளை. நீங்கள் படித்தாதான். ஆனால் பிலதெல்பியா மட்டும் இல்லை, இன்னொரு சபை இருக்குது, சிமிர்னா சபை. மறக்கவே கூடாது. நீங்கள் ஒவ்வொரு சபைனா கட்டடம் அல்ல, நமக்கு தான் கத்த சொல்கிறார்.
7 விதமான சபைனா 7 விதத்தில் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். 7 விதத்தில் கர்த்தர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. 7 விதத்தில் கர்த்தர் நம்மளை கண்டிக்கிறாரு. 7 விதத்தில் உன்னை சிரிச்சுப்பேன்னு சொல்கிறாரு. 7 விதத்தில் உனக்கு இப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அப்படின்னா பாருங்கள், 7 விதத்தில் சிரிச்சுக்கல, 5 விதத்தில் தான் சிரிச்சுப்பேன்னு சொல்கிறாரு. ஏன்னா சிமிர்னாவும் பிலதெல்பியா சபையும் நல்ல தேவனுக்கு குறைவில்லாத சபையாய் காணப்பட்டுச்சு. அப்போ இந்த எபேசு சபையை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால், எப்படி வெளிப்படுத்துகிறாரா? 1ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவிக்கொண்டு. எபேசு சபையில் ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? சபையிலே உலாவுகிறாய் வெளிப்படுத்துகிறார். அது எப்படி அதை வெளிப்படுத்துகிறார்? 7 நட்சத்திரங்கள்னால் சபையின் தூதர்களை கையில் எடுத்துக்கொண்டு இந்த சபை நடுவில் இப்போ நம்ம எல்லாம் இருக்கோம்ல, நம்ம கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். ஆவியில் நம்ம என்ன செய்யணும்? தரிசிக்கணும். நம் நடுவே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எதற்காக உலாவணும்? ஆண்டவர் வந்தால் ஒரு திட்டம் இல்லாமல் வரமாட்டார். ஆண்டவர் இந்த எபேசு சபையை பார்க்கும்போது ஒரு திட்டத்தோடு உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நம்ம நினைக்கிறபடி சாதாரணமானவர் அல்ல, மகிமை நிறைந்தவர், ராஜாதி ராஜா. அவர் மரணத்தை பாதாளத்தை ஜெயித்த தேவன், ஜெய கிறிஸ்து, சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், சர்வ வல்லவர், எல்ஷடா என்பவர் நாமம். ஆனால் அவர் சபை நடுவிலே உலாவுகிறார். எதற்காக உலாகிறார்? நான் முதல்ல பார்க்குறார், ஒவ்வொருத்தரையும் பார்க்குறார். இப்போ நீங்கள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க முடியும், ஒவ்வொரு இருதயங்களையும் ஆவியான பகுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ என்ன கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, உங்கள் நிலைமை எப்படி இருக்குது, அது அவருக்கு நல்லா தெரியும். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசணும். என் நிலைமையை எனக்கு விளக்கி காட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, முதல்ல நல்ல காரியத்தை சொல்கிறார். நீ எல்லா விதத்துலையும் சூப்பராக இருக்கிற. எப்படிலாம் சொல்கிறார்? நல்ல விதத்தில் அப்ரிஷியேட் பண்ணுறார். வாசிங்க நீங்கள் இதை. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவளை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் ஆண்டவருக்காக ஏதோ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன காரியத்தை செஞ்சுருக்கிறோம். அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பெரிய ஊழியம் நம்ம செய்யாட்டாலும் ஆண்டவர் சொன்னார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஒருத்தருக்கு 2 வார்த்தை நீங்கள் ஆண்டவரை பற்றி கவலைப்படாத, உனக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ தைரியமாக சொல்கிறீங்களா, அந்த வார்த்தையும் பெரிய ஊழியம் என்றால் தேவனுக்கு ஒரு பேரே ஆறுதலின் தேவன். ஸோ நமக்குள்ள இருக்க தேவனை நம்ம சுமந்து கொண்டு சொல்லும்போது கஷ்டப்படுறவர்களுக்கு, வேதனையில் இருக்கிறவர்களுக்கு 2 வார்த்தை நம்ம ஆறுதலாக சொன்னாலே அது தேவனுக்கு பெரிய ஊழியம். இப்போ ஆண்டவர் பார்க்குற எல்லாவற்றையும் அப்படி எப்படி சொல்றார்? உலாவி கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இது ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலாவுகிற தேவன் சபையில் ஒரு கரிசனையோடு நமத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். உன் நிலைமை என்ன, உன் குடும்பத்தின் நிலைமை என்ன, உன் பிள்ளைகள், உன் கணவன், உன்னோட ஆவிக்குரிய நிலைமை என்ன, எல்லாவற்றையும் அறிந்தவராய், அதே நேரத்தில் உன் குறைகள் என்ன என்பதை அறிந்தவராய் ஆண்டவர் உலாவதுக்கு காரணம் உன் குறைகளின் நிமித்தம் நம்மை அழிப்பதற்காக அல்ல. ஆண்டவர் மறுபடியும் உன்னை உயிர்ப்பிக்கும்படியாய் சபை நடுவிலே உலாவுகிறார். இதே தேவன்தான் அப்போஸ்தலர் எபிரேயர் 7:25 அவர் தமிழத்தில் சேர்வர்களுக்காக வேண்டிக் கொள்வர்களுக்காக இரவும் பகலும், தமிழத்தில் சேர்வர்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படி இரவும் பகலும் என்று, மேலும் அந்த 7:25 பாருங்கள், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் நமக்காக பரலோகத்தில் தெய்வம் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாருங்க. அதுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் சத்தமா வாசிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். இன்னொருத்தர சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்து நிற்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரை என்பது கையை வைத்து காட்டணும். சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. கிறிஸ்துவே மரித்தவர். சொல்லுங்க, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே உயிரோடு எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. அங்கேயும் பரலோகத்திலையும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
பூலோகத்தில் நம்மத்திலே உலாவிக் கொண்டு நம்மை உற்று பார்க்கிறார். நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமிச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படின்னா நம்ம எவ்வளவு விசேஷமான ஜனங்கள் பாருங்களேன். இந்த விசேஷமும் இந்த மேன்மையும் புற ஜாதிகளுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், நம்ம தனிமையாக இல்லை. இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம கவலை இல்லை. எனக்காக பரலோகத்தில் இரவும் பகலும் வேண்டுதல் செய்கிற ஒரு தெய்வம். எத்தனை பேருக்கு லெட்டர் எழுதி போடுவோம், எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபிப்பாங்க, அதோட மறந்துடுவாங்க. ஆனால் என்னையும் உங்களையும் இரவும் பகலும் மறக்காமல் ஜெபிக்கிற தேவன். அப்படின்னா உங்கள் குடும்பத்தை கத்த கைவிட்டுருவாரா? உங்கள் பிள்ளைகளை கைவிட்டுருவாரா? உங்கள் கணவனை கைவிட்டுருவாரா? உங்களை கைவிடுவாரா? உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தேவன் உலாவிக்கொண்டு எல்லாவற்றையும் நான் பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு காரியத்தில் எனக்கு உன் பேரில் ஒரு குறை இருக்குது. என்ன குறை? உங்ககிட்ட ஒரு அந்தரங்க பாவத்தில் சிக்கிட்டு இருக்க, இல்லை நீ பொல்லாத பிசாசின் கட்டுகளுக்கு நீ ஈடுபட்டுருக்க. அப்படி அல்ல. உன் பேரில் எனக்கு என்ன குறை தெரியுமா? ஆதி அன்பை நீ விட்டுட்ட. அப்படின்னா நீ உறவை இழந்து போயிட்ட, நான் உறவை தேடி வருகிறேன். ஆண்டவர் இன்றைக்கி நம்ம நல்லவங்கிறதுனால நம்ம தேடி வரல. நம்ம எல்லா விதத்திலும் அவருக்கு பிரியமில்லாமல் நம்ம கீழ்ப்படியாமல் போனாலும் ஆண்டவர் அவர் விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினபடியினால அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். எங்கிலிருந்து மீட்டு கொண்டார்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை மீட்டு கொண்டு தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். அப்படின்னா ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டபடினால்தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோதான் எனக்காக நீ கிரியை செஞ்சாலும் எனக்கு ரொம்ப ஒரு காரியத்தை ஒரு ஏக்கம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ என்ன நிலைமையிலேருந்து விழுந்தா என்பதை நினச்சி நீ மனம் திரும்பாமல் போனால் நான் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் அப்படின்னு நினச்சேன். சாட்சியே உனக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் நீ மனம் திரும்பிட்டா, நீ ஜெயம் பெற்றுட்டா, உனக்கு நான் என்ன தருவேன் தெரியுமா? சாப்பாடு தருவேன். எத்தனை பேருக்கு மத்தியானம் சாப்பாடுக்கு ஆசையாக காத்துட்ருக்கீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மட்டும் ஜெயம் பெற்றுட்டா, மறுபடியும் என் உறவுக்குள்ளே வந்தா நான் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்படின்னா நம்ம சொல்ல போன அந்த 7 வசனத்தையும் எப்படி சுருக்கி சொல்லலாம்னா, இழந்து போன உறவை மறுபடியும் மீட்டுக்கொள்ளும்படியா ஆண்டவர் வராரு. வந்தவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நீ மறுபடியும் என்னிடத்துல வந்தா உனக்கு நான் சாப்பாடு தருவேன். அப்படின்னா என்ன? 3 பகுதியாக பிரிக்கலாம். உன்னதரின் உறவு, உன்னதரின் உணவு, உன்னதரின் பலன். நமக்கு இருக்கிற உறவு இந்த உலகத்தோடு உள்ள உறவு அல்ல, நமக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய உன்னதத்தின் உறவு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கேன்? நான் எங்கள் அப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம அப்பா எங்கே இருக்கிறாராம்? பரமண்டலங்களில் இருக்கிற. அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு ஆண்டவர் சீஷர்களுக்கு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அப்பா. அப்படின்னா இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லை, எனக்கு எங்கள் அம்மா இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். எல்லா உறவுகளும் அடங்கிய ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான், அண்ணனும் அவர் தான், அக்காவும் அவர் தான், நண்பர் அவர் தான், எல்லாமே அவராக தான். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கி உறவை விரும்பி வருகிறார். ரூத்தை பார்க்கும்போது அவள் மோவாப் தேசத்தை விட்டு நகோமியோடு வரா. அந்த பெத்லேமுக்கு வந்த உடனே போவாஸ் அவளை பார்த்து சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய, சொல்லுங்க பார்க்கலாம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. உறவை தேடி வந்தா உனக்கு நிறைவான பலன். ஆனால் நீ உறவை இழந்து நீ போனாலும் கூட உனக்காக காத்திருக்கும் ஒரு தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. இளைய குமாரனை பார்க்கும்போது தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு வெளியே போயிட்டான், வெகு தூரம் போயிட்டான். பக்கத்தில் இருந்தால் அப்பாவோட நச்சரிப்பு தாங்க முடியாது. எனக்கு பணம் இருக்குது, நான் என் இஷ்டப்படி செலவழிப்பேன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் எல்லா பணமும் செலவழிஞ்சுது. நல்ல கவனிங்க, தகப்பனுடைய உறவை விட்டு விலகி போனால் நடக்குது என்ன தெரியுமா? பன்றி கூட்டத்துக்குள்ளே தான் இருக்க முடியும்.
அவ்வளோ பெரிய செல்வ சீமானாக வாழ்ந்தவன் தகப்பனுடைய உறவை விட்டு பின்வாங்கினபடினால பன்றி கூட்டத்தில் போய் பன்றி தவிடு போடுறான். அந்த தவிடை கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அந்த பன்றின் தவிடையாவது எனக்கு தரமாட்டாங்களா அப்படின்னு பசி. அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய வயல்வெளியில் பன்றிகள் கூட்டத்தில் இஸ்ரவேலருக்கு பன்றிகள்னால் அருவருப்பு. ஆண்டவர் சொல்லியிருக்கார், பன்றி அருவருப்பான ஒரு மிருகம். ஆனால் இவன் எங்கே போயிருக்கிறான்? தகப்பன் வீட்டில் இருக்கிற வேண்டியவன் உறவை இழந்து பன்றி கூட்டத்தில் இருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு தெளிவு வந்ததான். அது எப்படி தெளிவு வந்தது யாராவது சொல்ல முடியுமா? எப்படி அவனுக்கு தெளிவு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்பவும் பைபிள் வாசித்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும். அப்படியே வாசிச்சுட்டு போகக்கூடாது. எப்படி அவனுக்கு தெளிவு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? குறைப்பட்ட போது நிறைய பேர் தான் குறைப்படுறாங்கன்னா புத்தி வரமாட்டேங்குதே. அவனுக்கு தெளிவு வந்தபோது யாரை நினச்சான்? ஏன் தகப்பன் நினச்சான்? இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த ஒரு தகப்பன் அவனுக்காக காத்துக்கிட்டே இருக்கார். இன்றைக்கு நம்ம ஆதியில் குழந்தை அன்பை விட்டு விலகி நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் ஒரு தகப்பன் நமக்காக காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த தகப்பன் காத்திருப்பதனால தான் அந்த மகனுக்கு புத்தியே தெளிஞ்சுது. அப்போ அவன் சொல்கிறான், நான் எந்திரிச்சு போய் எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்க கூட சூப்பராக சாப்பிட்றாங்க, நான் ஏன் இப்படி சாப்பிட்ணும் அப்படி நினச்சிட்டு எங்கள் அப்பாட்ட நான் போவேன். போயிட்டு தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சேன். இனிமேல் உங்களுடைய மகன் என்று சொல்லப்படுறதுக்கு பாத்திரம் இல்லை, என்னை ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கொள்ளும் அப்படின்னு கேட்பேன் மனசில் சொல்லிக்கிட்டு வரான். ஆனால் தகப்பன் என்ன செய்கிறான்? தூரத்திலிருந்து அவனை பார்க்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவ்வளோ செல்வ செழிப்புள்ள அந்த தகப்பன் மகன் மேலே ஆசை இருந்தாலும், எப்பா ஒரு ஆளை வேலைக்கு போட்டு அங்கே பார்த்துக்கிட்டே என் மகன் எப்போ வரானோ அப்போ என்கிட்ட சொல்லு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லலாம். யாரும் வேண்டாம். என் மகனுக்காக என் இருதயம் துடிக்குது. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்போ வருவான் எப்போ வருவான். அவன் வருவான், எவ்வளோ நாள் வருவான்னு தெரியல. ஆனால் தகப்பனுடைய எதிர்பார்ப்பு தூரத்தில் பார்க்கும்போதே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். இவன் இருக்க தோற்றமோ பன்றி கூட்டத்தில் இருந்த தோற்றம். ஆனால் ஓடி போய் அவனை நிறைய பேச விடலை. தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்ச இந்த ஒரு வார்த்தை தான் சொல்ல விட்டான். ஆனால் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் செஞ்சு வேலைக்காரர்கள் கட்லேட்டு வஸ்திரத்தை மாற்றுங்க, மோதிரத்தை கொடுங்க, செருப்பை கொடுங்க, கொளுத்த எருத அடிங்க, நம்ம சாப்பிடலாம் என்று சொல்லி. அப்படி என்றால் தகப்பனுடைய உறவு. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமா? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க. கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், நல்ல கையை வைத்து காட்டுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னால், 2 வருஷத்துக்கு முன்னால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? கரங்க வைத்து காட்டுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க. ஹல்லேலூயா. சரி, அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில் உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்துச்சு? அந்த அன்பு இப்போ இருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே, பல் விளக்கும் போது கூட என் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் உங்களுடைய நீதியிலே உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன் என்று கண்ணை முடிக்கிட்டே ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த பைபிளை வாசித்த நாட்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எனக்குன்னு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்த அந்த நாட்களை நாம் மறந்துட்டோம். அவர் மறக்கலை. எப்போல்லாம் வாயத்திருந்த, ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி தான் நான் செய்வேன், என் திருமண விஷயத்தில் கூட உமக்கு பிரியமானதான் செய்வேன், என் இஷ்டப்படி எதுவும் செய்ய மாட்டேன், இந்த உலகத்தில் எனக்கு பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், ஒன்று வேண்டாம், எனக்கு நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு அர்ப்பணித்த அந்த நாட்களை நாம் மறந்துடலாம். அவர் மறக்கவில்லை. அதனால தான் இன்றைக்கி நம்ம அவரோட சமூகத்தில் இங்கே உட்கார கத்த உதவி செஞ்சார். எத்தனை காரியங்களை அவரை விட்டு நம்ம பின்வாங்கி போன யோசிச்சு பாருங்கள். அந்த நாட்கள் உட்காந்து மணிக்கணக்காக வாசிப்போம் வேதத்தை. இப்போல்லாம் காலையில் எந்திரிச்சோடனே செல்ஃபோன் தான். அப்படியே பைபிள் வாசித்தாலும் பக்கத்தில் செல்ஃபோன் இருக்கும். டிங் சத்தம் கேட்டால் உடனே மெசேஜை படிச்சுட்டு அப்போ தான் பைபிள் வாசிக்கிறேன். எப்படி புரியும்? காலையில் பைபிள் வாசிச்சிங்களா? ஆமாம். எத்தனை அதிகாரம் வாசித்தேன்? 2 அதிகாரம் வாசித்தேன். என்னத்தை வாசித்தோன்னே தெரியாது. இல்லை, நான் வாசித்தேனே, எனக்கு புரியலையே. காலையில் சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன். எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 3 இட்லி சாப்பிட்டேன். அது ஞாபகத்தில் இருக்குது. ஏன்? ருசித்து சாப்பிட்றோம். ஆனால் வேதத்தை ஏன் வாசித்த ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்க? கடனுக்காக வாசிச்சிடறோம். ஆனால் அந்த நாட்களில் வேதத்தை நல்லா வாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். என் 18 வயசில் நான் ஒரு லுத்தரன் குடும்பத்திலாம் பிறந்தேன். என் 18 வயசில் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை, நான் நல்லா படித்து டாக்டர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நிறைய கற்பனை. அதன் மத்தியில் எனக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அப்போ நான் ஒரு
திருச்சியில் தான் ஹோலி கிராஸ் காலேஜில் பியூசி படிச்சுட்டு இருந்தேன். அங்கே அந்த மாதா சிலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் பிடிச்சிட்டு பென்சிலை வச்சு எழுது, நான் டாக்டர் ஆக வேண்டும் டாக்டர் ஆக வேண்டும். ஏன்னா இந்த லுத்ரனில் எனக்கு சர்ச்சுக்கு போவேன் வருவேன், அவ்வளோதான், அதை பற்றி ஒரு கனெக்ஷனே கிடையாது. ஆனால் எனக்கு மெடிக்கல் காலேஜ் இடம் கிடச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். ஓஹோ அவ்வளோதான், நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டோன்ட்டு. சினிமா பைத்தியம்னா அப்படி ஒரு பைத்தியம். என் ஃப்ரெண்டோட நான் ஒருத்தர சினிமாவுக்கு நான் போயிருக்கேன். போன உடனே கரண்ட் கட் ஆகிடுச்சு. கரண்ட் கட் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டு ஹிந்து ஃப்ரெண்டு, அவள் சொல்கிறா சரி பரவாயில்ல போயிடலான்ட்டு. ஐயோ போயிடலாமா? இல்லை இரு நான் ஜோம் பண்ணுவேன் கரண்ட் வரும்ன்ட்டு. உடனே அவள் சிரிக்க, இதுக்கெல்லாமா ஜோம் பண்ணோம்? அன்றைக்கி தான் அந்த முந்தின வாரம் எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் ஜோம் பண்ணு உனக்கு கிடைக்கும்னு சொன்னாரா. அது நான் எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்காரு நான் ஜோம் பண்ணுறேன்ட்டு கண்ணை மூடி ஜோம் பண்ணி கரண்ட் வந்துடுச்சு. பத்தியா நான் சொன்னேன் பத்தியா. என்ன நினச்சிக்கிட்டேன், நான் சினிமா பார்க்க தான் நல்லது, அதுக்கு தான் கரண்டே கொடுத்தாரு, நான் செய்தெல்லாம் ரைட்டு அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பேன். ஆனால் சினிமா பார்த்துட்டு ரூம்குள்ளே வந்த உடனே வெறுமையை உணர்ந்தேன். என்னடா இது, ஒரு சந்தோஷமே இல்லை, எதுக்கு அழுவேன்னு தெரியாது. பைபிள் அப்படியே நான் வேதத்தை மார்போடு அணைச்சிட்டு அழுதுட்டு இனி செத்தாலும் சரி ஆண்டவரே சினிமாவே பார்க்க மாட்டேன்ட்டு அப்படின்னு தீர்மானம் எடுத்து தூங்கிடுவேன். அடுத்த நாள் காலேஜ் முடித்து வரும்போது யாராவது என்ன சினிமா கூப்பிட்டா நான் தான் முதல் ஆளாக போவேன். அப்படி ஒரு பைத்தியமாக இருந்தேன். அதுலேயும் கடந்த காலம் சென்ற முன்னாள் முதல்ல ஜெயலலிதா அம்மா இருக்காங்களே, அவங்க தான் எப்பா அவங்க ஃபோட்டோலாம் கட் பண்ணி நிறைய நோட்டில் வச்சு அப்படியே பார்த்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணணும், எங்கே ட்ராவல் பண்ணாலும் என் பக்கத்தில் அவங்க இருக்க மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்குவேன். அப்படி கிறுக்காக இருந்தேன் 18 வயசில். அப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வள்ளி திருநெல்வேலி பக்கத்தில் எங்கள் ஊர், நான் மதுரையில் படிச்சுட்டு இருந்தேன். ஊர் போயிருக்கும்போது எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, ஒரு ப்ரேயர் மீட்டிங் வா அப்படின்னாங்க. எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. லுத்ரன் சர்ச்செல்லாம் அப்படி ப்ரேயர் மீட்டிங்லாம் கிடையாது. சரி அம்மாவை ப்ளீஸ் பண்ணால் தான் சினிமா பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அதனால் ஏற்கனவே நான் என்ன செஞ்சுருக்கேன், மதுரையில் 2 தடவை இந்த சினிமா பார்த்துட்டேன். ஆனால் என் தங்கச்சிமாரெல்லாம் பார்க்கணுன்னு அவ்வளோ ஒரு பாரம். அதனால் எங்கள் அம்மாட்ட நைஸ் பண்ணி அவங்கள எப்படியாயிலும் சமாதானப்படுத்தி அவங்களுக்கு பிரியமாக நடந்தால் சினிமா கூட்டு போகலாம் அப்படின்னு எண்ணத்தோடு தான் போகிறேன். ஆனால் தேவ திட்டம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு சின்ன வீடு தான், அரிக்கன் லைட் தான். அங்கே உட்காந்து அவர் அப்படியே பேசுகிறாரு. ஒரு 10 பேர் இருப்பாங்க, எல்லோரும் கையா முய்யான்னு பேசுகிறாங்க. அந்நிய பாஷனே எனக்கு தெரியாது. நான் நினச்சேன், சே இது என்னடப்பா இவ்வளோ கூச்சல் போடுறாங்க. நம்ம லுத்ரன் சர்ச்செல்லாம் அமைதியாக உட்காந்துருப்போம், தூங்குவோம், எந்திரிப்போம், வருவோம், அவ்வளவுதான். ஆனால் இங்கே என்னடா இப்படி சத்தம் போடுறாங்களே. இப்போ நான் நினச்சேன் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டாக்டர், நம்ம இதுங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாத குரூப்பு, இங்கே இருக்கிறதுக்கே தகுதியில் எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு எந்திரிச்சேன் பாருங்கள். என் பக்கத்தில் ஒரு ஊழியக்காரி சகோதரி கருப்பாக இருப்பாங்க, அம்மை தழும்பெல்லாம் முகத்தில் இருக்கும். ஆனால் அவங்க கண்ணீர் விட்டு அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முகத்தில் உள்ள அந்த பிரசன்னம், அந்த பிரைட்னஸ் என் இருதயத்தை தொட்டுச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு ஆசை, என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இவ்வளோ முக பிரகாசம் இருக்குது, எனக்கும் அந்த பிரகாசத்தை தாரும் அப்படின்னு தான் கேட்டேன். ரெட்ஷிப்புனா என்னன்னு தெரியாது. அப்படி மோனங்க அப்படி அழுது ஜோம்னு தான் ஃபஸ்ட் டைம் என் உள்ளத்தில் ஒரு மெல்லிய சத்தம் என்னோடு பேசிச்சு. என் மகளே எனக்காக சில காரியங்களை நீ செய்வாயா அப்படின்னு சத்தம் கேட்குது. என்ன சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவர்னா, எது இல்லாமல் உயிர் வாழவே முடியாது நினச்சேன்னா சினிமாவை தான் முதல்ல காமிச்சார் ஆண்டவர். ஏன்னா யாரை பார்த்தாலும் நான் முதல் கேட்குறேன், இந்த சினிமா பார்த்தியான்னு கேட்பேன். பார்க்கலன்னா உட்கார வச்சு அதை சொல்லி, இங்கே பார் நல்லதை எடுத்துக்கணும் கெட்டதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்க வச்ச பிறகு அவங்க பார்த்துட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க தான் படைச்சிருக்கான்னு என்னோடய ஆர்கியூமெண்ட். நான் நல்லா படிக்கிறதுனால நான் நினைக்கிறதெல்லாம் செய்தெல்லாம் ரைட்டுன்னு பெருமை. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தனுக்கு அதை காமிக்கும்போது, ஆண்டவரே அப்படி மட்டும் சொல்லாதீங்கப்பா, நான் சர்ச்சுக்கும் போவேன், உண்மையை நேசிக்கிறேன், ஆனால் சினிமாவும் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. 3 முறை பேசினார். 3ஆவது முறை சொன்னேன், அந்த ஒரே ஒரு சினிமா மட்டும் பார்த்துக்கிறேன், அப்புறம் விட்டுறேன் அப்படின்னேன். அப்புறம் அந்த சத்தமும் கேட்கல. அந்த சத்தமும் கேட்கலன்னு எனக்கு ஒரு மாதிரி வெப்ராளமாக இருந்துச்சு. அப்போ முழங்கால் போட்டு, நீங்கள் பட்சபாதம் இல்லாதவர்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவரே, என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ சமானத்தை கொடுக்குறீங்க, எனக்கு இப்போ அந்த சமானத்தை தாரு. இன்றைக்கி நீ தரலைன்னா செத்தாலும் சரி எனக்கு உமக்கும் சம்பந்தமே கிடையாது. எவ்வளோ பாருங்கள், ஒரு கொஞ்சம் கூட ஒரு அறிவே கிடையாது. அப்படி தான் செத்தாலும் சரி எனக்கு உமக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ இதுதான் கடைசியாக நான் கேட்க போகிறேன். முழங்கால் போட்டால் தான் தெரியும், ஒரு வல்லமையுள்ள தேவ கரம் என் மேலே அமர்ந்துச்சு. என்ன சுற்றிலும் தேவ பிரசனம் நிரம்பின உடனே அதுவரை அறிந்திராத புரிந்திராத தேவ பிரசனம் இருதயத்தை நிரப்ப எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் வெடிச்சு கிளம்பிச்சு. என்னையும் மறந்து ஒப்பு கொடுத்தேன். அந்த நேரத்தில் தான் எனக்கு ஆண்டவர் தெளிவாக காமிச்சாரு, தேவ சமூகத்துக்குள்ளாக இருக்க சந்தோஷத்துக்கும் உலகத்தில் இருக்க சந்தோஷத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிச்சாரு. என்னை அறியாமல் கதறி ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என் ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு நீங்கள் தான் வேணும், உங்களுடைய பிரசன்னம்தான் வேணும் என்று அர்ப்பணிக்க ஆண்டவரை நான் அப்படியே சந்தோஷத்தால் நிரப்பினார். அந்த நாளிலிருந்து என் வாழ்க்கை தலைகீழாக மாறிச்சு.
1970 கர்த்தர் சந்தித்தார். இப்போ 2025 இத்தனை ஆண்டுகளும் கடந்து வந்த ஆதரவு பார்க்கும்போது யாரும் எனக்கு வந்து பைபிளை வாசின்னு சொன்னதில்லை. என்னைக்கு ஆண்டவர் சந்திச்சேனோ அடுத்த நாள் தான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். ஆதியாகமத்துலேருந்து படிக்க ஆரம்பித்தேன். சும்மா ஒரு வசனம் 2 வசனம் இல்லை, 30 அதிகாரம் 40 அதிகாரம் அப்படியே வெறித்தனமாக வாசிப்பேன். நிறைய புரியாது. ஆபிரகாம் யார், ஈசாக் யார், யாக்கோபு யார், பேர் தான் தெரியும், அவங்க என்ன உறவெல்லாம் தெரியாது. ஆனால் புரிஞ்சுதோ புரியல, வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன், இந்த வேத வசனத்துக்குள்ள உயிர் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னோடு பேச ஆரம்பிக்கும் போது என் இருதயத்தை மாற்றுது, என்னை உடைக்குது, என் தப்பை உணர்த்துது, என்னை மாற்றுது, அப்புறம் சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. எனக்குள்ள ஒரு எந்த நேரமும் ஆண்டவருடைய சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிற அனுபவம் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறத நான் புரிஞ்சு கொண்டேன். நான் அதற்கு முன்பாக மணிக்கணக்காக உட்காந்து பெரிய பெரிய நாவல்ஸ்லாம் வாசிப்பேன். உட்காந்தா முழுதும் வாசித்து முடிப்பேன், அப்படி வாசிப்பேன். ஆனால் என்னைக்கு இயேசு ஏற்றுக்கிட்டேனோ என் வாழ்க்கையை தலைகீழாய் கத்த மாற்ற ஆரம்பித்தார். என்னோட ஆசை, என் பாசம், நேசமெல்லாம் அப்படியே ஆண்டவர் வேலை வந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை டெம்டேஷன் வர மாதிரி பிசாசு கொண்டு வருவான். ஆனால் வேத வசனத்தை படிச்சது மட்டும் இல்லை, மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணுறேன். நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது காலையில் 7 மணிக்கெலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். அப்புறம் 12:30 மணி 1 மணிக்கு நாங்கள் வருவோம். வந்த உடனே சாப்பிட்டுட்டு அப்புறம் 2 o'clock நாங்கள் கிளாஸுக்கு போயிடணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட முடிவெடுத்தேன், ஆண்டவரே எல்லாரை காட்டிலும் உம்மை நேசிப்பேன், எல்லாவற்றை பார்க்கலும் உம்மை நான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வயிற்று பசியை காட்டிலும் உம்முடைய வேதத்தை நேசிப்பேன் ஒரு தீர்மானம். எல்லா காலையில் எந்திரிச்சிட்டு பைபிள் வசனத்தை வாசி என் டேபிளை திறந்து வச்சுட்டு போயிடுவேன். நான் கீழே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 12:45 1 மணி 1:15 ஆயிரம் சில சமயம். 1/2 மணி நேரம் தான் இருக்கும். சாப்பிட்டுட்டு அடுத்த கிளாஸுக்கு போகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைனிங் ஹால் போவாங்க, நான் மட்டும் நேரம் 3வது மாடியில் எங்கள் ரூம் இருக்கும். அப்படியே வேகமாக ஓடி போய் அந்த பைபிளை எடுத்து வாசி அந்த வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு அப்படியே அப்போ தான் சாப்பிட வருவேன். அப்போ தான் பாருங்கள், சங்கீதம் 119 படிக்கும்போது 165வது வசனம், உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை. கர்த்தருடைய வேதத்தை நேசித்தா வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தேவ சமாதானம் இருதயத்தை ஆட்கொள்ளும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எப்படி நேசிக்கணும்? இத்தனை வருஷங்களாக நான் வளர்ந்து கொண்டு அந்த வாழ்க்கை பாதையில் இந்த வேத வசனத்தெல்லாம் நிறைய மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். மனப்பாடம் சொல்லுவாங்க, வயசாகி போச்சுது எனக்கு அப்படியே என்ன செய்யலை, மனப்பாடமே பண்ண முடியலன்னு சும்மா சாக்கு போக்கு. புருஷன் சொல்கிறத மட்டும் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க. சண்டை போட்டால், மாமியார் சண்டை போட்டால் அந்த நாளில் அன்னைக்கு பேசுனாங்க, நான் மறக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் வயசு வித்தியாசம்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் வசனம் மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, மனசில் நிற்க மாட்டேங்குது. அப்படியெல்லாம் என்ன ஆதி அன்பை இழந்துட்டா வசனம் மனசில் நிற்காது. தேவனுடைய அன்பு வேணுமா, வார்த்தையில் நிலைச்சிருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு ஆதி. இப்போ பாருங்க, இப்போ இங்கெல்லாம் ஃபேன் ஓடுது, லைட் இருக்குது. இது எதை காட்டுதுன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பவர் பிளான்ட் இருக்குது. கல்பாக்கத்தில் கரண்ட் இருக்குது, உண்மை தான். ஆனால் இப்போ இந்த கரண்ட் நம்ம பார்க்குறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம் ஃபேனில். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற நமக்கும் கல்பாக்கத்தில் பவர் பிளான்ட்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, விளங்குதா? அந்த கனெக்ஷன் எப்படி வருது? டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக வந்து இந்த சர்ச்சை கட்டும்போது இங்கே எல்லாம் ஒயரிங்லாம் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்மரோடு அந்த கனெக்ஷன் பண்ணும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், கல்பாக்கத்தோடு கனெக்ட் ஆகிரும். அதே போல் பரலோகத்தின் தேவன் இருக்கிறாரு. அந்த தேவனுக்கும் நமக்கும் கனெக்ஷன் உண்டாகணும்னா என்றைக்கு இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டோமோ அவர் உள்ளே வந்துடுறாரு. ஆனால் வேதத்தை வாசிக்க வாசிக்க கனெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படி ஒரு ஃபேனை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ, எப்படி ஏசியை என்ஜாய் பண்ணுறீங்களோ, லைட்டை என்ஜாய் பண்ணுறீங்களோ, வேத வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஸோ இந்த உன்னதரின் உறவு, இந்த உறவு ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் விருந்து வீட்டில் இருக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாவியான ஸ்திரீ அந்த ஊரில் இயேசு அங்கே பரிசேயின் வீட்டில் பந்தி இருக்கிறா என்று கேள்விப்பட்டு வாரா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பாவியான ஸ்திரீ அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. ஒரு பாவியான ஸ்திரீனா எல்லாரும் அவளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க, மரியாதையாக பார்ப்பாங்க, அப்படியே முகத்தை சுளிப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, இயேசு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டுட்டான். அதனால் என்ன பண்ணுறா, அவரை பார்க்கணுன்னு விரும்பினா, ஆனால் வெறுங்கையோடு போகலை. வெள்ள விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலத்தை என்ன செய்கிறா, எடுத்துகிட்டு போகிறா. எங்கே போகிறான்னா, ஆண்டவர் பந்தி இருந்த வீட்டுக்கு, அழையாத வீட்டுக்கு போகிறா. நம்மலாம் போவோமா? யோசிச்சு பாருங்க, போவோமா? போக மாட்டோம். ஆனால் அவள் போகிறா. போயிட்டு என்ன பண்ணுறான்னா, ஆண்டவருக்கு பின்னாக நிற்கிறா, முன்னால் நிற்கலை. எவ்வளவும் மென்று உட்காந்துருப்பாங்க.
அதுக்கு மத்தியில் ஒரு ஸ்திரீ நின்றுட்டு ஒன்றுமே செய்யலை. யூதர்கள் முறைப்படி எப்படி சாப்பிடுவாங்கன்னா காலை பின்னால் வச்சு இப்படி சாஞ்சு தான் சாப்பிடுவாங்க. இவ என்ன பண்ணுறான்னா அந்த பாதத்து பக்கத்தில் வந்து அவள் வந்து முத்தம் செஞ்சு அவள் கண்ணீர் விட்டு தன் தலைமையை வச்சு அதை துடைக்கிறான். அப்போ விருந்துக்கு அழைச்சவன் பார்க்குறான், என்னடா இது, இவர் பெரிய தீர்க்கதரிசின்னு கூப்பிட்டு வந்தமே, இங்கே என்னடானா அந்த பாவியான ஸ்திரீ தன்னை தொடுது இவருக்கு தெரியலையா அப்படின்னு மனசு சிந்திச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்க்குறேன், சீமோனே நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லுன்ட்டு. ஒருத்தன் வந்து 500 வெள்ளி கடன் வாங்கினான், இன்னொருத்தன் 50 வெள்ளி காசு வாங்கினான். 2 பேருக்குமே கொடுக்க மனசு இல்லை, முடியலை. அப்போ 2 பேருக்குமே மன்னிச்சிட்டான். அதில் யார் ரொம்ப அதிக நன்றி உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சொல்லுங்கள், யார் நன்றி உள்ளவனாக இருப்பாங்க? அதிகமாக கொடுத்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த ஸ்திரீயிடமாய் திரும்புகிறார். அதுவரை திரும்பலை. நினச்சிருந்தா ஆண்டவர், பாவி நான் எவ்வளோ பரிசுத்தவான், என் காலத்தோட சீப்போன்னு உதறி அவளை அவமானப்படுத்தியிருக்கலாம். ஆனால் யார் யார் ஆண்டவரிடத்தில் உறவுக்காக வர்றாங்களோ, நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் கர்த்தர் அதை அக்செப்ட் பண்ண அங்கீகரிக்க தேவனாக இருக்கிறார். அவள் வந்து சொன்ன, நீ பார்க்குற இவளை பாரு, நீ என்னை விருந்துக்கு கூப்பிட்டது உண்மைதான், ஆனால் எனக்கு காலை கழுவு தண்ணி தரல. அவள் பாரு கண்ணீராலும் நினைக்கிறாள். தலைக்கு நீ எண்ணெய் தரல, அவள் பரிமள தைலம் பூசுறாள். அவள் தலைமையினால் தன்னை துடைக்கிறாள். அவள் என்ன செஞ்சாலும் அதெல்லாம் அப்படியே சொல்கிறார். சொல்கிறாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் தன்னால் அந்த வாசிங்க அந்த வசனத்தை இலுக்கா அவளை நோக்கி அப்போ தான் சொல்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு. அதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இயேசுவை பெரிய விருந்து வச்சு நான் விருந்துக்கு அழைச்சதுனால இவன் மிகவும் அன்பு கூர்ந்தான். அந்த பரிசேயனை பார்த்து, நீ ரொம்ப அன்பு கூர்ந்தப்பா, எனக்காக இவ்வளோ விருந்து வச்சிருக்கே அப்படின்னு சொல்லலை. சாப்பாடு முக்கியமல்ல, உறவை நாடுகிற தகப்பன். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எவ்வளோ தூரம் நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணிச்சிங்களோ, உங்கள் அர்ப்பணிப்பை மறுபடியும் நீங்கள் புதுப்பிச்சு கொள்ளுங்கள். வேதத்தை நல்லா வாசிக்கணும், கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்கணும். உன்னதத்தின் உறவு அப்படின்னா கர்த்தர் நம்மளை எப்படி தெரியுமா வச்சுருக்காரு, அது உங்களுக்கு ஒரு டெமோ பண்ணி காட்ட நான் விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு 3 சேருங்க போடணும்டா, போட முடியுமா? அதையும் இதையும் சத்தமாக வாசிங்க எல்லாரும். 3 சேர். 3 சரி, இங்கே பாருங்கள், எல்லாம் சத்தமாக வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார். நின்றமாக கூடுறேன். உன்னதங்களில் உட்கார செஞ்சார். யாரை உன்னதங்களில் உட்கார செய்தார் சொல்லுங்க? யாரை உன்னதங்களில் உட்கார செஞ்சார்? இப்போ நம்மெல்லாம் இருக்கிற இடம் எந்த இடம்? இப்போ இருக்கிற இடம் எங்கே இருக்குது? சர்ச்சில். இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேர் இருங்கலூரா? இருங்கலூர். ஆனால் நமக்கு இதில் கொஞ்ச நாள் தான் நம்ம இருப்போம், என்றைக்கும் இருக்க மாட்டோம், அப்படி தானே? ஆனால் நமக்கு பெர்மனண்ட்டாக ஒரு இடத்த எங்கே வச்சுருக்காரு? அது எந்த இடத்துல வச்சுருக்காரு? பரலோகத்தில். எங்கே வச்சுருக்காரு? இப்போ வாசிங்க. உன்னதங்களிலே. அதை தான் நீங்கள் வாசிக்கணும். நல்ல உன்னதங்களிலே. சும்மா ஒன்று உட்கார வைக்கல, அவரோடு கூட உட்கார வைத்தார். நீ வாடா, நீ தான் பிதா, நீ அங்கே உட்காந்துக்கோ. இதுதான் பிதா, இதான் பரலோகத்தின் காட்சி. நீ உட்காந்துக்கோ. பிதா இதுதானே ஒன்று வலது பக்கமா? இதான் வலது. சரி, பிதா. யாரை கூப்பிடலாம்? சின்ன பிள்ளைங்க தான். வாங்க சிஸ்டர், சீக்கிரம் வாங்க, இப்படி வா. இந்த வசனத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சு இப்போ சத்தமாக வாசிங்க. 5ஆவது வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்மை. போதும் அப்படி கீழே கொஞ்சம் உட்காந்து கூட. அக்கிரமங்களினால மரித்தவர்களாக இருந்த, இதுதான் நம்ம, சரியா? அக்கிரமங்களை மரித்தவர்களாக இருந்த நம்மை என்னைக்கு இயேசு, நம்மெல்லாம் பிறக்கலை, அதை புரிஞ்சுங்க, நம்மெல்லாம் பிறக்கவே இல்லை. ஆனால் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் நமக்காக சம்பாதித்து வைத்த விலையேற பெற்ற சொத்து.
நம்ம பிறக்கும் போதும் பாவியாக தான் பிறந்தோம். அக்கிரமங்களில் மறித்து வந்த நம்மை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு மரித்தாரா, நம்மளும் அவரோடு மறித்து தான் போயிட்டோம். எப்போ உயிரோடு எழுந்தாரோ அக்கிரமங்களில் மறித்தவளா அந்த நம்மை அவரோடே கூட உயிர்ப்பித்தார். புரிஞ்சிச்சா? இப்போ 7வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பிட்டார். எழுப்பிட்டு என்ன செய்றார்? உன்னதங்களில் அவரோடே கூட. சரி, இப்போ நம்ம அக்கிரமத்தில் மறித்து கிடக்கோம், நம்ம எழும்புகிறோம், நம்ம ஒன்றுமே செய்யலை, நம்ம செய்யலை. ஆனால் செஞ்சு வச்சுட்டாரு. எப்போ நமக்கு நிறைவேறுச்சுன்னா, என்னைக்கு அதை நம்பினோமோ, என்னைக்கு அதை விசுவாசிச்சோமோ, அன்னைக்கு அது நமக்கு வாழ்க்கையில் பலிச்சுது. இப்போ அக்கிரமத்தில் மருத்துவம் நம்ம அவரோடு கூட எழுப்பி உன்னதம். இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், நாங்கள் 2 பேரும் உன்னதத்துக்கு பறந்து போயிட்டு அப்படியே வந்துட்டோம், பரலோகத்துக்கு வந்துட்டோம். வந்து என்ன வசனத்தை வாசிங்க. உன்னதத்திலே உன்னதத்துக்கு வந்தாச்சு. குமாரன் இருக்காரு, பிதா இருக்கிறார். குமாரன் என்ன செய்யலாம்? இங்கே பார், நீ அக்கிரமத்தில் பாவத்தில் மறித்து கிடந்த, உன்னை நான் உயிரோடு எழுப்பி போனால் போகுதுன்னு பரலோகத்துக்கு கொண்டு விட்டுட்டேன். கொஞ்சம் இரு, எங்கள் அப்பா கிட்ட நான் என்ன செய்ய போகிறேன்? 3.5 வருஷம் 33 வருஷம் எங்கள் அப்பாவை விட்டு நான் பூலோகத்தில் இருந்தேன். அதனால் எங்கள் அப்பா கூட, அப்பா நான் வந்துட்டேன்ப்பா, நீங்கள் நியமித்த கிரிகளெல்லாம் நான் செஞ்சுட்டேன்ப்பா, எங்கள் அப்பாவோடு நேரத்தை செலவழிக்கிறேன் சொன்னாரா? என்ன அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார் அவர்? உன்னதங்களில் அவரோடு வந்து, எப்படின்னா மனுக்குலத்தை மீட்பதற்காக தான் அந்த உலகத்தில் ஆண்டவர் மனுஷனாக அவதரித்தார். அவர் நியமித்த கிரியை செஞ்சு வெற்றிகரமாக பிதாவின் முன்னால் கொண்டு வந்து, அப்பா நீங்கள் சொன்ன கிரியை நியமிச்சிட்டேன், கொண்டு வந்துட்டேன், உங்களுடைய பிள்ளைகளை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி நம்ம அவரோடு கூட வா வா வா, உனக்கு இடம் எங்கே தெரியுமா? இந்த இடத்துல உட்கார். இப்போ பாருங்கள், உன்னதத்தில் பிதா எங்கே இருக்கிறாரோ, குமாரன் எங்கே இருக்கிறோ, அங்கே தான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஆளை மட்டும் நினைக்காதீங்க, இந்த குமாரனும் பிதாவும் அளவிடப்பட முடியாதவர். உயரம், நீளம், அகலம், ஆழம் எவ்வளோனே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய தேவன். அவர் வலது பக்கத்தில் அத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் நாம் அவர்கிட்ட இருக்கிற போல உணர்வு தான் இருக்கும். அப்படின்னா பிதாவுக்கு என்ன மகிமையோ, குமாரனுக்கு என்ன மகிமையோ, அதே மகிமையின் ஸ்தானத்தில் கொண்டு வச்சுட்டாரே நம்மளைய. இவருக்கு என்ன பொசிஷனோ, குமாரனுக்கு என்ன பொசிஷனோ, அதே பொசிஷன் தான், கொஞ்சம் கூட மாற்றல. உன்னதத்தில் அவரோடே கூட உட்காரும்படி செய்தார். இதுதாங்க நம்முடைய நிலையான இடம். இந்த உறவுல தான் நிலைச்சிருக்கணும். என்ன உட்கார வச்சு அந்த இடத்த நம்ம இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. தேங்க்யூம்மா. எம்மை உட்கார வச்ச இடத்துல அந்த உறவை இழந்து போகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் வந்து சபை நடுவில் என்ன செய்கிறாரு? உலாவுகிறார். ஏன் உலகிறார் புரியாது தெரியுமா? ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டேன், உன்னை உயிரோடு எழுப்பி உன்னதத்தில் வச்சுருக்கிறேன், நீ இந்த உலகத்தையே பார்த்துட்ருக்கேம்மா. கொலோசியர் 3:1, கீழானவைகளை அல்ல மேலான. வாசிங்க எல்லாரும், கொலோசியர் 1, 2, 3 எடுத்து வாசி. நீங்கள் எல்லாம் சத்தமாக வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள. என் ஹஸ்பண்ட் எனக்கு இந்த வருஷம் பர்த்டேக்கு எனக்கு சேரீயே எடுத்து கொடுக்கல. இவரெல்லாம் ஒரு மனுஷனா? தேடாதீங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஜுவல்ஸ் வாங்கி போடுறாரு, அவங்க வீட்டுக்கு எனக்கு ஒரு காசு, ஒரு சின்ன கம்மல் கூட வாங்கி கொடுக்கலையே. தேடாதீங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்துல மேலானவர்களே தேடுங்க. இந்த உலகத்தில் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு தேடி ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்க மேலான இடம். சொல்லுங்கள், எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்கள், மேலான. சத்தமாக சொல்லுங்கள், மேலான இடம். அப்புறம் 2வது வசனத்தை வாசிங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனென்றில் நீங்கள், நான் இந்த உலகத்துக்கு மறிச்சேன்னு சொல்கிறவங்க கரங்களை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அந்த உலகத்துக்கு மறிச்சிட்டேன், ஆனால் அப்பப்போ உயிர் வர மாதிரி இருக்கு ஆண்டவரே, ஆனால் முற்றிலும் மறிக்க எனக்கு உதவி செய்யும். கோபமே எனக்கு வராது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கோபக்கூடிய சூழ்நிலை தான். ஒருத்தங்க வந்து ஒன்றும் இல்லைங்க, ஹஸ்பண்ட் உனக்கு அறிவு இருக்கான்னு சொன்னால் போதும், எப்படி இருக்கும் உங்கள் முகம்? சண்டை வருது, உங்கள் ஹஸ்பண்ட் உனக்கு அறிவு இருக்கான்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உடனே? ஆமாம் எனக்கு அறிவு இல்லை தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். உங்களுக்கு இருக்கான்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? அதை பேசவே மாட்டேங்கிறீங்க நீங்கள். உங்களுக்கு இருக்கா? முதல்ல ரொம்ப வந்துட்டிங்களா எனக்கு அறிவு இல்லைன்ட்டு. அறிவு இல்லைனால தான் உங்க கட்டிக்கிட்டேன் அப்படிம்பாங்க.
எனக்கு அறிவு இருந்தால் அவங்க கட்டியிருக்க மாட்டேன். ஐயோ என்ன சண்டை! இத்தனை வருஷம் ஊழியத்தில் பார்த்துருக்கேன். குடும்பங்களில் கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஒருத்தரும் பேசுகிற பேச்செல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன் யோசிச்சு பாருங்க. அப்போ ஏனென்றால் நீங்கள் மறுத்தீர்கள். உங்கள் ஜீவன் எங்கே இருக்குதா? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைஞ்சிருக்கு. நல்ல கவனிங்க, இதுதான் கிறிஸ்து, இதுதான் தேவன். தேவன் இது கிறிஸ்து. என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைஞ்சிருக்குது. புரியுதா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என் ஜீவன் இங்கே மறைஞ்சிருக்கிறதுனால எந்த பிசாசோ, எந்த சத்துருவோ, எந்த மனுஷனோ என்னை தொடவே முடியாது. அதை தான் நீங்கள் அறிக்கை பண்ணணும். நம்ம உறவு சாதாரண உறவு அல்ல. உனக்கு விரோதமாக ஒரு வழியாக பிசாசு வந்தால் 7 வழியாக சிதறடிக்கப்படுகிற தேவனோடு நம்ம உறவு வைத்திருக்கிறோம். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து போய் எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லாதீங்க, என்னால் முடியலைன்னு சொல்லாதீங்க. நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பாருங்கள், கீழானவளை அல்ல மேலானவளை நாடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறேன், ஐ லவ் யூ லார்ட். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே நான் நேசிக்கிறேன். அப்படியே நீங்கள் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் உம்மை நேசிக்கிறேன். உங்களை எவ்வளோ கிளவு நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு அன்பு பெருகும். அதே தான் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்தும் சொல்லணும். நிறைய பேர் ஆண்டரை மட்டும் பார்த்து சொல்லுவாங்க, மாமியாரை பார்த்து சொல்ல மாட்டாங்க, மருமகளை பார்த்து சொல்ல மாட்டாங்க. அப்படி தானே நிறைய மாமியார் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மருமகளை பார்த்து சொல்லவே வராது. மருமகளா அப்படியே ஒரு பாவக்கா மாதிரி கசப்பு. ஆனால் ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஊழியம் செய்வோம். உறவு எப்படி இருக்குது பாருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்குறவரை தான் ஆவி சபை நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். உறவு சரியாக இருந்தால் எல்லாம் நல்லா வரும், அவர் திட்டம் நிறைவேறும். உறவு சரியில்லைன்னா பன்றிக்கூட்டம்தான். உறவு சரியாக இருந்தால் உயர்ந்த வஸ்திரம்தான். புரிஞ்சுக்கொள்ளுங்க. யார் யார் உறவை விட்டு ஆதி அன்பை விட்டு நீங்கள் இழந்து போயிருக்கீங்களோ கர்த்தர் மறுபடியும் என்ன செய்வார்? உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். நீங்கள் விரும்புனீங்கன்னா. இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? யோபு 38:16 வாசிங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற சாதாரண தேவன் அல்ல. அவர் எப்படிப்பட்ட தேவனாம்? யோபு 38:16. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து, அந்த வார்த்தை எல்லாரும் பார்த்து வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின். உன்னால் முடியுமா? யோபை பார்த்து கேட்குறா, என்னவோ பேசுறியப்பா, சமுத்திரத்தின் ஆழத்தில் நீ உள்ளே புகுந்து அங்கே உலாவ முடியுமா? உனக்கு அவ்வளவுதான். ஆனால் நான் ஆழத்திலும் உலாவுவேன், அங்கேயும் உலாவேன். அண்ட சராசரம் என் ஆளுகைக்குள்ளே இருக்குது. நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்றைக்கு ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க. எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்றால் அது என்னவோ சும்மா 2 பாட்டு பாடி கைத்தட்டுறது அல்ல, வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். அவருடைய உறவில் கவனமாக இருங்க. அவரை வேதனைப்படுத்தி ஒரு காரியம் செய்யக்கூடாது. அவருக்கு எது பிரியம் புரிஞ்சுக்கோங்க. எது ஆண்டவரே உமக்கு பிரியம்? உண்மை உள்ளவர்கள் அவருக்கு பிரியம். என் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும், என் கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும். 10 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அழகான பிள்ளைக்கு ரொம்ப பட்சமாக இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு பிள்ளை கருப்பாக இருந்தால் அப்படியே ஒதுக்கி தள்ளுவாங்க. 2 மகன் இருப்பாங்க, 2 மருமக வருவாங்க. மூத்த மருமகளுக்கு ஒரு பாரபட்சம், இளைய மருமகளுக்கு ஒரு பாரபட்சம். இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. வாழ்க்கை மாறணும், உறவு மாறணும். இன்னைக்கு இந்த நாட்களில் இந்த கூட்டம் வைத்தது காரணம், கர்த்தர் உறவை மாற்ற விரும்புகிறார். உலகத்தோடு ஒட்டி இருக்கிற அந்த உறவுகள், பாரம்பரிய உறவுகள்லாம் கட் பண்ணி வெட்டி எடுத்து அவரோடு ஒட்டி கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சபை நடுவிலே உலாவுகிறார், வார்த்தையோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்படி அந்த உறவை காத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் அப்படிங்க மட்டும் இல்லை, என் கணவனை நேசிக்க எனக்கு உதவி செய்யும். அதை எப்போ வரும்? நீ உறவில் வந்தது சரிதான், ஆனால் நீ சாப்பிடணும். அதுதான் அந்த வேதத்தில் கர்த்தர் அவ்வளோ பெரிய வார்த்தைகளை, அவ்வளோ பொக்கிஷங்களை நம்ம கையில் கொடுத்துருக்கு. அந்த வேதத்தை எல்லாரும் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அப்படியே காட்டுங்க. இந்த வேதத்தின் மகத்துவங்களை அவளுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக என்னார்கள். அப்படி என்னை குறித்து உங்களை குறித்து சொல்லக்கூடாது. உங்களுடைய வேதமே சமூலமும் சத்தியம், உங்களுடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம், சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லை கண்டேன், உங்களுடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சங்கீதம் 119 133 இப்படி சொல்கிறது, உம்முடைய வார்த்தையிலே என் காலடியை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை ஆள ஒட்டாதேயும். அந்த ஜெபம்
எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே என் புருஷனை மாற்றுங்க, என் பிள்ளையை மாற்றுங்க, என் மருமகளை மாற்றுங்க, இந்த ஜபத்தை நிறுத்துங்க. சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையிலே என் காலடியை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். சங்கீதம் 119:97 இப்படி சொல்கிறது, உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானமாக இருக்குதா? உன்னத உணவு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மட்டும் ஜெயம் பெற்றுட்டா உனக்கு ஒரு உன்னத உணவு தருவேன். சும்மா இந்த உலகத்தில் உணவு இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட் அல்ல, தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் தெரியுமா? ஆதாமியும் ஏவாளை ஆண்டவர் உருவாக்குனார், ஏதேன் தோட்டத்தில் வச்சார். அப்போ 2 மரங்கள், என்ன மரங்கள் சொல்லுங்க பார்க்கலாம்? அறியத்தக்க மரமும் ஜீவ விருட்சமும். அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த நன்மை தீமை அறியத்தக்கதை நினைச்சக்கூடாது, புசிக்கக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் புசிக்கலாம். அப்படின்னா என்ன ஆண்டவர் எதிர்பார்த்தாரு? ஜீவ விருட்சத்தை அவன் புசிச்சானா எதற்காக புசிக்க சொன்னார் என்றால், தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பட்சிக்கிற அக்கினி. ஒரு அக்கினி நெருப்பை கொண்டு வந்து நீ புசின்னு சொன்னால் நம்மளால் புசிக்க முடியாது. அதனால் ஆண்டவர் ஜீவ விருட்சமாய் அவர் மனுஷன் புசிக்கக்கூடிய அளவுக்கு தன்னை மாற்றி, அது ஒரு ஜீவனை கொடுக்கிற ஒரு பழம், அதுதான் ஆண்டவருடைய ஜீவன். அதை மட்டும் ஆதாம் புசிச்சிருந்தானா அந்த ஜீவன் அவனுக்குள்ளே வந்திருக்கும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் பிசாசு கரெக்டாக பார்த்து ஏமாற்றி விட்டுட்டான். உடனே ஆண்டவர் பார்த்தார், சரி இனி துணிகரமாக இந்த ஜீவ விருட்சத்தை அவன் என்ன செய்யக்கூடாது, பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடரொலியும் வீசுகிற பட்டயத்தையும் வச்சுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காவல் காக்கப்பட்டது. அந்த ஜீவ விருட்சத்தை யாருமே அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க போக முடியாது. அப்படி புசிக்க போனால் பட்டயம் வெட்டும். ஏனென்றால் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீதி உள்ளவர். சத்தமாக சொல்லுங்க. மகிமை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அவர் நீதி கரெக்டாக செய்வார். பரவாயில்ல, அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டார், கரெக்டாக இருப்பார். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் நீ பாவம் செஞ்சுட்ட, பரவாயில்ல, இந்த முறை மன்னிச்சுக்கிறேன் அப்படி இல்லை, நீ பாவத்துக்கு ஏற்ற தண்டனை அடைஞ்சே தீரணும். இப்போ தேவன் ஆதாமை ஏவாளை உருவாக்குனார். உருவாக்கி தன்னோடு கூட இருக்கணும், உலாவி சந்தோஷமாக வந்து அந்த பழத்தை பறித்து தின்னக்கூடிய நேரத்தில் கதை மாறிடுச்சு. அதனால் ஆண்டவர் பார்த்தார், தேவன் நீதி உள்ளவர், மனுஷன் நீதி இல்லாமல் போயிட்டான். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், மனுஷன் பரிசுத்தத்தை இழந்துட்டான். தேவன் மகிமை உள்ளவர், தேவ மகிமையை மனுஷன் இழந்துட்டான். இந்த 3 இழந்து அவன் வெளியே போயிட்டான். இப்போ மறுபடியும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும்னா அந்த மனுஷனுக்கு நீதி தேவை, மகிமை தேவை, பரிசுத்தம் தேவை. எப்படி அவனுக்கு கிடைக்கும்? பாவம் செய்கிறவனுக்கு ஒரே ஒரு தண்டனை, நீ செத்து போகணும். இப்போ ஆண்டவர் நினச்சிருந்தா, போ பரவாயில்ல ஆதாமே, நீ தானே போன, போ செத்தே போ. எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா? நினச்சோம்னா இப்படி சுடர்கிட்டா போதும், அவ்வளோ ஜனங்களை உருவாக்க எனக்கு முடியும். ஆனால் ஒன்று தெரியுமா? என்றைக்கு ஆண்டவருடைய கரம் அந்த களிமண்ணை தொட்டு அதை ஆதாமாக உருவாக்குனாரோ அந்த தொட்ட அனுபவத்தை அவர் மறக்கவே மாட்டார். நீ என்ன தான் பாவம் செஞ்சாலும் உனக்கு ஒரு விடுதலையை கொண்டு வர முடியாத ஒரு வழியை தான் உண்டாக்குவார். அப்படி தான் ஒரு வருஷங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படியே கடந்து போச்சுது. தேவன் ஒரு திட்டம் பண்ணார். சரி, என் பிள்ளை மறுபடியும் என்கிட்ட வரணும்னா, கவனிங்க நான் சொல்கிறத, என் பிள்ளை மறுபடியும் வரணும்னா அந்த பிள்ளைக்கு பாவம் மன்னிக்கப்படணும், அதுக்கு பரிசுத்தம் வேணும், அதுக்கு மகிமை வேணும். அந்த பாவம் மன்னிக்கப்படணும்னா என் பிள்ளை செத்து தான் போகும் பாவத்துக்கு. ஒன்று செய்கிறேன், நானே என் பிள்ளைக்கு பதிலாக செத்து போகிறேன். என் பிள்ளையை நான் என்ன செய்கிறேன், என் பிள்ளையாக மாற்றிக்கொள்ளேன். கொஞ்சம் வாடா, கொஞ்சங்க ஒரு அந்த ஒயிட் கலர் இதை கொடுங்க சிஸ்டர். இங்கே பாருங்கள், கருப்பு கலரில் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஒன்றும் இல்லைல்ல, சரி பரவாயில்ல, அப்படி இருக்கட்டும். இனி போட்டதே ரத்தமாக தான் இருக்குது. சரி, நம்மலாம் எப்படி இருக்கோம்? நம்முடைய பாவங்கள் சுவேரென்று இருக்குது. நம்ம ரத்தத்தால் அப்படியே நம்மெல்லாம் அப்படி பாவத்தில் இருக்கிறோம், மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கோம். தகப்பன் பார்க்குறாரு, என் பிள்ளை என்கிட்ட வரணும், என்ன செய்யலாம்? அவள் பாவம் செஞ்சுட்டா, அவள் செத்து போனோம், செத்து போயிட்டா பாவம் மன்னிக்கப்பட்டுரும். ஆனால் செத்து போனோம், செத்து போயிட்டு என்கிட்ட வர முடியாது. ஸோ ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரனை குமாரனை அனுப்புகிறார். இதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே கத்த செஞ்ச காரியம். வராரு, பார்த்து நினச்சிடறேன், இங்கே பார், உன் பாவத்தெல்லாம் நான் சுமந்துக்கிட்டேன், ஏன் நீதியை உன் பேரில் நான் போட்டுறேன். நான் உனக்காக கல்வாரியில் சிலுவையில் நீ பாவியா இல்லை, நான் பாவமாக தொங்குறேன்.
2 கள்ளர்கள் மத்தியில் நான் உன் பாவத்தை மன்னிச்சபடினால என் நீதி உனக்கு வந்துடுச்சு. நம்ம ஆண்டவரே என்னை ரட்சியும், இந்த உலகத்துக்கு வாரும், என்னை நீதிமான மாற்றும் ஜெபிக்கவே இல்லை. நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே நமக்காக சிலுவையிலே சம்பாதிச்சு வச்சார். இப்போ இது அவருடைய நீதி போட்ட உடனே இப்போ நமக்கு என்ன பேர் தெரியுமா? பாவி அல்ல, நீ நீதிமான். எப்படி நீதிமானானோ? 1000 பேருக்கு சோறு போட்டோமா, 1000 பேருக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்தோமா, இல்லை அங்கேயும் ஓடி ஓடி ஊழியம் செஞ்சோமா? ஒன்றும் செய்யலை. அவர் தமது ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டபடினால இப்போ நம்ம நீதிமானாய் மாறினோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் இந்த நீதிமானாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:19 வாசிங்க. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, எல்லாரும் சொல்லு, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான ஒரு வழியை உண்டு பண்ணிட்டார். ஜீவ விருட்சம் இருக்குது, பட்டையும் சுற்றிக்கிட்டே இருக்குது, போக முடியாது. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் மாம்சத்தில் பாடுபட்டு மரிச்சதுனால தேவாலயத்தின் திரைச்சலை மேலிருந்து கீழாக விழுந்தது. அப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற வழி திறக்கப்பட்டுச்சு. எதற்காக வழியை திறந்தார்? பதில் சொல்லுங்க. நான் இப்போ சொல்கிறேன். ஜீவ விருட்சம் இருக்குது, ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழி அடைக்கப்பட்டுடுச்சு. இயேசு வந்து மரிச்சார், வழி திறக்கப்பட்டுடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? போய் என்ன செய்யணும்? சாப்பிடணும். நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு வழியை அவரே உண்டாக்கியிருக்காரு. அப்போ இதை நான் சாப்பிடாமல் இருக்கலாமா? சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் சில சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் பைபிள் வாசிக்கும்போது தூக்கம் வருது, ஒரு கிள்ளிக்கோங்க. உங்களை கிள்ளிக்கிட்டாவது என்ன செய்யுங்க, வாசிங்க. இல்லை அப்படி தூக்கம், கொஞ்சம் பச்சை மிளகாயை கடிச்சுக்கோங்க, அந்த உரப்புலையாவது வாசிப்பேன், தூக்கம் தெளியும். தூக்கம் வருது தூங்க வைப்பான் பிசாசு. உங்களுக்கு நிறைய புத்தியும் யுக்தியும் கர்த்தர் தருவார். என்ன ஆனால் தூக்கம் வந்தாலும் நான் நடந்துக்கிட்டே பைபிள் வாசிப்பேன். உட்காந்தான் பைபிள் வாசிக்கணும்னு யார் சொன்னா? சொல்லுங்கள். உட்காந்தா தூக்கம் வருது, பிரசங்கம் கேட்டால் தூக்கம் வருது, எப்போ பார்த்தாலும் தூக்கம் வருதா? என்ன செய்யுங்க? தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா எந்திரிச்சு நடந்து என்ன செய்யுங்க? பைபிளை வாசிங்க, நடந்து ஜோம் பண்ணுங்க, நல்ல கண்ணை திறந்து அப்படியே. இல்லாட்டா படுக்கையை பார்த்தாலே ஆசையாக இருக்கும், கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம். இந்த சாப்பிட உணவை புசிக்குது, இதை நீங்கள் புசிக்கணும். உன்னதரின் உணவு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் வராங்க, கடலை கடந்து வராங்க, வனாந்திரத்தில் வராங்க. ஐயோ எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன கத்தை என்ன செஞ்சார் சொல்லுங்கள்? வானத்தின் மன்னா. இத்தனை வருஷமும் நீ எகிப்தில் சாப்பிட்டது இந்த பூமியில் உள்ள விளைச்சல். ஆனால் நான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறேன். நீ சாப்பிடணும்னா நான் வாக்கு பண்ண கானான் தேசத்துக்கு போனா இந்த பூமியில் ஆகாரம் அல்ல, உன்னதத்தின் உணவை நான் உனக்கு தரேன். அதனால தான் மன்னாவை பொழிய பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த மன்னாவை எப்போ பொறுக்கணும்னு சொல்லுங்கள். பொறுக்குறீங்களா? தினமும் பொறுக்கணும். பொறுக்கணும். என்ன செய்யணும்? பொறுக்கி என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணி என்ன செய்யணும்? இடித்து அப்புறம் என்ன செய்யணும்? மாவாக்கி அப்பம் சுட்டு சாப்பிடணும். காலையில் அடுத்த நாள் காலையில் வரை வைக்கக்கூடாது, அன்றைக்கே முடிச்சிடணும். அடுத்த நாளைக்கு திருப்பியும் வேலை. பனியாக இருக்குதே, காலையாக இருக்குதே, பட்டினியாக கடை இல்லைடா. நீ வெளியே வந்தால் தான் உனக்கு உணவு. எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறோம்? இன்றைக்கி இழந்த உறவை நம்ம திருப்பிக் கொள்வோம். மறுபடியும் வேதத்தை நல்லா வாசிக்க புசிக்கணும். வசனத்தை மனப்பாடமாக. நான்லாம் சங்கீதம் 119 எத்தனை வசனம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் சங்கீதம் 119 படிச்சிருக்கீங்க பார்க்கலாமா? வெரி குட். அது சொல்லி பார்க்குறீங்களா? சொல்லாட்டா மறந்துடும். நானும் படிச்சிருக்கேன், ஆனால் சொல்லி பார்ப்பேன். காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல ஒரு 50 வசனம் சொல்லுவோமா அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு 50 வசனம் சொல்லாமேன்னு ஆசையாக இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையில் எந்திரிச்சோன்னே எந்த ஞாபகம் இல்லாமல் அப்படியே சங்கீதம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சியை கை கொண்டு அவருடைய வழியில் நடக்கிறவர்கள், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி கற்பித்தீர். உமது கற்பனைகளை நான் கை கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். உமது பிரமாணங்களை உம்முடைய கற்பனைகளின் பேரில் கண்ணோக்கமாக இருக்கிறேன்.
வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன். முற்றிலும் என்னை. இப்படி நீங்கள் வீட்டில் சொல்லி சொல்லி பாருங்களேன். உங்கள் வீட்டுக்குள்ளே வேத வசனம் வாசிக்கப்படுது. நீங்கள் சும்மா உட்காந்து போரணி பேசிக்கிட்டு ஹஸ்பண்டை பற்றி குறை சொல்லிட்டு மாமியாரை பற்றி மருமலை பற்றி பிள்ளைகளை பற்றி குறை சொன்னால் வாழ்க்கையில் வளரவே முடியாது. இதை புசிச்சா இருதயத்து நிறைவில் தான் வாய் பேசும். நீங்கள் இருதயத்தில் என்ன நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய சொல்லுங்கள், தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துலேருந்து நல்ல ஒருத்தங்கிட்ட போய் நீங்கள் பேசும்போதே அவங்க எப்படிப்பட்டவங்க புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஏன் கேட்குறீங்க, என் பாடே பெரிய பாடு. ஐயோ, இந்த இருதயத்தில் நிறைய பாடுகள் தான் உள்ளே இருக்குது. என்ன சிஸ்டர் அப்படி பாடு? என் புருஷன் சரியில்லை, எனக்கு வந்திருக்காளே ஒரு மருமக, ஐயோ அவள் பண்ணுற இதையா போட்டு நிரப்பி இருந்தால் சட்டியில் இருக்குதாங்க அகப்பையில் வரும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷந்து நல்லவைகளே எடுத்து காட்டுகிறான். நீ எப்படி இருக்கிற? 1000 பிரச்சனைகள் இருக்கும், நல்லா இருக்கிறேன். உனக்கு என்ன எதுவும் உனக்கு கஷ்டமா? இல்லையே, சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருக்குள்ள சந்தோஷம். கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் வருவாங்க, என்னம்மா செய்யுது அப்படிமே, மேலேருந்து கீழே வர ஒரே வலியாக வலிக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. முக்கால்வாசி பேஷண்ட்டுக்கும் முதுகு வலி, இடுப்பு வலி, கை வலி, கால், நல்ல விட நாக்கு வலி மட்டும் வரல, அவ்வளோ வலி வரும். எனக்கு என்ன, நமக்கு அந்த வலியோடு தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் வலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. வலிக்கு தான் வலிச்சுட்டு போட்டோம். அதற்காக நம்ம ரொட்டீன் தடையாகாது. எத்தனை கேஸ் வந்தாலும் ஓடி ஓடி போய் பார்ப்போம், எத்தனை பேஷண்ட் வந்தாலும் பார்ப்போம். வலி நமக்கு இருக்கும், ப்ரிஸ்கிரிப்ஷன் மாத்திரம் அவங்களுக்கு எழுதி கொடுப்போம். ஏன்? இந்த வேதம் உள்ளத்தில் இருக்கிறபடினால் ஒரு பலம். இந்த உணவு நம்மளை பலப்படுத்தும் உணவு, இந்த உணவு நம்மளை மகிழ்ச்சியாக வைக்கிற உணவு, இந்த உணவு நம்மளை புலம்பல் பாட வைக்காது, இந்த உணவு நம்ம சங்கீதம் பாட வைக்கும். இந்த வேதத்தை வாசிக்கிறவளுக்கு நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அதுதான் தாவீது சொல்கிறான், கர்த்தாவே வானங்களில் உடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்படின்னா என்ன? வானத்தில் நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் நிலச்சி நிற்குது, ஒரு பிசாசும் அதை தொட முடியாது. அப்படின்னா எனக்குள்ள உம்முடைய வசனம் நிலச்சிருந்தா எந்த பிசாசும் எந்த பிரச்சனையும் என்னை தொட முடியாது. அது தொட்டு தான் பார்க்கட்டும், என்னை நசுக்க தான் பார்க்கட்டும், நான் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும், கலக்கமடைந்தும், துன்பப்படுத்தப்பட்டும், கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. அதான் வசனத்தை படிக்கணும். என்ன சும்மா எப்போ பார்த்தா லேடிஸ்னால் உட்காந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு வந்து வீட்டை அப்படியே உட்காந்து பெருக்கி சாப்பாடு வச்சு சமைச்சு இப்படி நினைக்காதீங்க. இந்த வேத உம்முடைய நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கே என் இருதயத்திலே வைத்து இந்த வேதம் உணவாக இல்லைனால தான் பிரச்சனை குடும்பத்தில். ஏன் அப்பா மாமியார் மருமகள் உறவு, இன்றைக்கி எத்தனை மாமியார் இருந்தாலும் மனம் திரும்பிடுங்க. என்ன கொண்டு வந்த உன் மனைவி மருமகிட்ட கேட்பாங்க, மகன்ட்டு சொல்லுவாங்க, என்னடா உன் மனைவி என்ன கொண்டு வந்த? நீ தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச, கல்யாணம் பண்ணணும்னா ஊராக பார்த்து நல்ல பொண்ணு, சிவப்பாக இருக்கணும், முடி நீளமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், பார்த்து கல்யாணம் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு மகன் மனைவியோடு இருந்தா, என்னடா நேத்திக்கு வந்தோ பெருசாகிட்டாளா, அப்போ கல்யாணமே பண்ண வைக்கக்கூடாது. ஆம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்க அப்படிலாம் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா மாற்றுங்க, இல்லாட்டா கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. நேத்திக்கு வந்தோ பெருசாகிட்டாளா, அதுக்கு தானே கல்யாணமே பண்ணி வைக்கிறோம். நம்ம காலங்கள் முடிஞ்சால் பிள்ளைங்கள் வாழ வேண்டும். பிள்ளைங்க அப்படியே கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஹனிமூன் ஒரு இடத்துக்கு போயிட்டா எந்த நேரமும் அம்மா அப்பாவே நினச்சிக்கிட்டு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை, அது ஒரு கிறக்கத்தில் தான் இருக்கும். அது பெற்றோர்கள் புரிய மாட்டாங்க. என்னடா போனோன்னு என்னை மறந்துட்டேன், நீ என்னை மறந்துட்டே, நீ நல்லா இருப்பியா. நிறைய சகோதரிகள் சாபம் விடுறாங்க. ஏன் தெரியுமா? சரியாக சாப்பிடலை. ஏம்மா நீ சரியாக சாப்பிட்டா வார்த்தை சரியாக வரும். ஒரு சிஸ்டர் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் தான் ட்ரெஸ்ஸு, நகை போட்டிருக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு போனால் அப்படி தான் போவாங்க. அவன் மருமகள்கிட்ட பேசுகிற பேச்சு, இங்கே பார், கல்யாணம் முடிஞ்சு 3ஆம் நாளில் அந்த மருமகள்கிட்ட பேசுகிற, இந்த பார் என் மகன் உன் நிமித்தம் கண்ணீர் வடித்தான் நான் கேள்விப்பட்டான், நான் என்ன சொல்லுவேன், புலி மாறிடுவேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த மாமியாரை பார்த்தா எப்படி இருக்கும், மாமியார் மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும், புலி, பீரும் புலி. வாயின் வார்த்தை அது நமக்கு. அந்த ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லை, நகை முக்கியம் இல்லை, வார்த்தை. பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு. நீதிமொழிகள் 20:15 எல்லாம் சேர்ந்து எடுத்து வாசிங்க. பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, ஆனால் அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். அந்த விலை உயர்ந்த ரத்தினம் எங்கே இருக்குது? இந்த உதடு தான். ஆனால் அந்த உதடு எப்படி இருக்கணும்? அறிவாக பேசணும், அன்பாக பேசணும், ஆறுதலாக பேசணும், கனத்துக்குரியதாக பேசணும். நிறைய பேர் ஹஸ்பண்டை வாடா போடா சண்டையில். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், எங்கள் சிஸ்டர் கேட்டேன், எங்கம்மா ஹஸ்பண்டை? அதுவா, அது வெளியே போயிருக்கு.
ஏன் அப்படி சொல்கிற? அது மாடு. ஏன்டா அப்படி சொல்கிற? அப்புறம் என்னக்கா மனுஷன் மாதிரியாக்கா நடக்கிறார் அவர் பேசுகிற பேச்சு. நான் சொன்னேன், என்ன தான் பேசட்டும், உனக்கு கொடுத்த நியமித்த கணவனை நீ கனப்படுத்து, அப்படியெல்லாம் நீ பேசாத. இன்னொரு சகோதரி சொன்னாங்க, நான் காலையில் எழுந்துச்சு பைபிள் படிச்சுட்ருக்கேன். அவர் வந்தார், என்ன பைபிள் படிச்சுட்ருக்கியா? தெரியலையா? காஃபி போடுனா. படிக்கிறது தெரியலையா? போயிட்டார். திருப்பியும் வராரு. எனக்கு படித்து முடித்தப்புறம் தான் காஃபி. அது என்கிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருந்துச்சு. வந்து கேட்டார், நல்லா விட்டேன் அப்படின்னா. இங்கே பார், உங்ககிட்ட காலையில் எந்திரிச்சு காஃபி கேட்கணுன்னு வரார்ல, அவருக்கு நீ கொடுத்துட்டு பைபிளை வாசிச்சா சரி நம்மளும் பைபிள் வாசிக்கலாமே அவருக்கு ஆசை வரும். நீ பைபிளை காமிச்சிட்டு காஃபி கொடுக்காம இருந்தால் பைபிள் மேலே வெறுப்பு வருமா? வராதா? இன்றைக்கி அநேக சகோதரிகள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நடப்பீங்க. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் தான் ஒன்று சொல்லட்டுமா, கணவன் மனைவி ரெண்டு பேருமே மண்ணு தான், ஒத்துக்கிறீங்களா? ஆனால் நிறைய பேருக்கு நம்ம ரொம்ப மகிமை, அவர் மண்ணுன்னு நினைக்கிறோம். அவருக்கா ஒன்றுமே தெரியாது. என்ன சண்டை! கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கிடையாது. வாடா போடா சிற்பக்கலத்தை அடிக்குது. நான் சொல்கிறது வெளி உலகத்தில் அல்ல, கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் நடக்குது. நல்லா ஊழியம் செய்வாங்க, அங்கே வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு தடவை பாஸ்டரும் நானும் ஆரம்பத்தில் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போகிறோம். அங்கே பார்த்தா அந்த பிரதர் தலைவலியாக மாவான்னு நினைஞ்சிருக்கார். அந்த அம்மா உளுந்து மாவை ஆட்டிக்கிட்டு இருந்துச்சு. இவர் நொய் நொய் நொயின்னு போய் அவர்கிட்ட ஏதோ, அவரும் அப்படிப்பட்டவர் தான். பேசி சில ஆண்கள் அப்பா மனைவி மாற பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா பொறுத்து. இது பயங்கர கோபக்காரி இந்த சிஸ்டர். இவர் நொய் நொயின்னு பார்த்து அப்போ தான் உளுந்த மாவை வலிச்சு எடுத்து போட்டிருந்தது அப்படியே தலைமையில் கொட்ட. அந்த நேரத்தில் நாங்கள் போக, ஐயோ அப்பா, இன்னும் இருக்காங்க அவங்க உயிரோட. நான் என்ன சொல்கிறேன், நான் குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்குது. சில சகோதரர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கல்யாணம் முடியும் போது எல்லா பெண்ணுங்களையும் மெலிஞ்சு தான் இருப்பாங்க, ஒரு சில கொஞ்சம் குண்டா. ஒரு குழந்தை பிறந்த உடனே தோற்றம் என்ன செய்யும்? மாறு. நீ கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ மெலிஞ்சு இருந்தல அப்படிம்பாங்க. அப்படின்னா அவருக்கே தொப்பை வந்திருக்கும். நமக்காவது டெலிவரி ஆகி வயிறு பெருசாக போயிடுச்சு, அவருக்கு டெலிவரி ஆகாமலே வயிறு பெருசாக. உனக்கு முடி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், உனக்கு எவ்வளோ முடி இருந்துச்சுல, இப்படி போயிடுச்சு. இங்கே அரை சொட்டையாக இருக்கும். மற்றவங்கள தான் சில ஹஸ்பண்ட் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டர் வைக்கிற குழம்பு எவ்வளோ டேஸ்ட் தெரியுமா, உனக்கும் வைக்க தெரியுதானா? நம்ம என்ன செய்வோம், கோபத்தில் உப்பும் புளியும் கூட போடுவோம், அல்லது போடாமலே வைப்போம். இவருக்கு சமைச்சு போடவா? ஆனால் ஒன்று சொல்லட்டா, இந்த வேதத்தை நம்ம படித்தோம்னா பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ. இந்த அறிவு அது வேணும். என்ன அறிவு? இயேசுவே அறிகிற அறிவு. அது அப்படின்னா உன்னை ஒருத்தன் பகைச்சா அவனுக்கு என்ன செய்யணும்? மத்தேயு 5:44 கரெக்டாக பார்க்காம சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்க்காம சொல்லணும். இப்போ யாரும் பார்க்கக்கூடாது, பார்க்காம சொல்லுங்கள். சத்துருவை சத்துருவை கரெக்டாக சத்துருவை ஸ்நேகி, சபிக்கிறவர்களை பாய்க்கிறவர்களுக்கு, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் என்ன செய்யணும்? அதுக்கு தான் எப்போ நான் என்ன செய்வேன்னா, ஒரு சின்ன கொடை ச ப நீ து அப்படின்னு வச்சுக்குவேன். சனா சத்துருவை ஸ்நேகிங்கள், இன்னொரு சனா சபிக்கிறவருடைய ஆசீர்வதிங்கள், பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நீனா நிந்திக்கிறவர்களுக்காகவும், தூனா துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி படிக்கணும். படிக்கிறது மட்டுமில்ல, வாழ்க்கையில் என்ன செய்யணும்? சத்துருவே ஸ்நேகிக்கணும். அவங்க புருஷனை ஸ்நேகிக்கணுமா வேண்டாமா? என்றைக்கு உங்கள் புருஷன் ரொம்ப சண்டை போட்டு போகிறாரோ அன்னைக்கு நீங்கள் நல்லா அவருக்கு பிடிச்சமான குழம்ப வச்சு மரியாதையாக, அவர் உங்களை ரொம்ப கேவலமாக திட்டிட்டு போயிருக்கலாம், ஆனால் மரியாதையாக நடத்துங்களேன். காரியம் மாறுதலாக ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் உடனே வச்ச உடனே மாற மாட்டார், ஆனால் உள்ளத்தில் அவர் தொடும். அது ஒரு நாட்களில் நம்ம என்ன செய்வோம், அந்த மாற்றத்தை பார்ப்போம். ஆனால் நம்ம எப்படி முட்டாள்தனமாக நடக்கிறோன்னா, அவரை சண்டை போட்டார்னா அன்றைக்கி சமைக்க மாட்டோம், குப்பரை அடித்து படுத்துக்குது, குளிக்கிறது கிடையாது, அப்படியே வீட்டில் ஒரு சோக நிலைமை உண்டு பண்ணிவிட்டு அவர் ஏண்டா வீட்டுக்கு வருவோன்னு ஆயிரும். தயவு செஞ்சு அப்படி இருக்காங்க. உங்களோட வேதமே சமூலமும் சத்தியம். இந்த வேதத்தை வாசிச்சோன்னா குணங்கள், நம்ம குணங்கள், திவ்ய சுபாவங்கள் நமக்கு உண்டாகணும்.